தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இல்லை இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு மட்டுமே இல்லாமல் இன்னுமே எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 விதமான வேலைப்பணிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 25 விதமான வேலைப்பணிகள் அப்படின்ற போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்ச தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு இல்லை நீங்கள் 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ இதில் எது பண்ணியிருந்தாலும் சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 52,400 வரைக்கும் அதிகபட்ச சம்பளமா மாதம் தருவதா வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிட்டாலே போதும் உங்களோட கைக்கு 52,400 பார்த்தீங்கன்னா மாத சம்பளமா கிடைக்கும். இதுல ரொம்பவே பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காலியிடம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 4000 காலியிடங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே ஆல் ஓவர் இந்தியான்னு கூட வச்சுக்கிட்டா கூட 4000 காலியிடங்கள்ன்றது கம்மியாக வந்து இருக்கும். பட் இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 4000 கிட்டத்தட்ட 4000 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. ஸோ அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கும். அதுவும் இளநிலை உதவியாளர் பணி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பணிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆண்கள், பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இவங்க 3 பேருமே அப்ளை பண்ணிக்க முடியும். திருநங்கைகளாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள், பெண்களுமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப் வந்து நீங்க எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராப்பர் அந்த ஜாப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அந்த ஜாப் நீங்க எப்படி அப்ளை பண்ண அந்த வேலை கிடைக்கும், உங்களுக்கு எல்லா லிங்க்குமே எந்த இடத்துல கிடைக்கும், நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் கிளியரா வந்து வீடியோக்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீ அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் வந்து அப்ளையும் பண்ண போறீங்க. இந்த அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதாவது நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க நீ வந்து ஃபேக்காக காட்டுறாப்பெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் இது. இந்த சைட்லாம் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கு நான் காட்டினேன் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனுமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எந்தவித டவுட்டுமே இருக்காது. ஓகேவா? ஓகே, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் இந்த லிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க்கு நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ல நம்ம சொல்லிக்க ஜாப் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிக்கிறனா படிச்சு பார்க்கலாம். அப்படிலாம் ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத மேலே வச்சு கிளிக் பண்ண உடனே ஒரு நியூ டேப்ல உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத மேலே வச்சு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான லிங்க் வரதுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். 15லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்க ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லா நம்பரும் குறைஞ்சி 0 அப்படின்ற வந்த உடனே அப்படியே இந்த பேஜ் ஸ்க்ரால் ஆகி இப்படி வந்து நிற்கும். அது கீழே வந்து இப்படி வந்து நிற்கும். லைட்டாக நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே உங்களுக்கு கிளிக் ஹியர்னு ஃபைனலாக ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு நீங்கள் ஒரே ஒரு கிளிக் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்கை இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத ஃபைனல் ஸ்டேஜில் போய் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக உள்ள வந்துக்கோங்க. ஸோ இருக்கக்கூடிய எல்லா லிங்கும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னால முடிஞ்சளவு எல்லா லிங்கையும் கிளிக் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பார்த்து ஜாப்போட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்னலையா கிட்டத்தட்ட 25 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னலையா. ஸோ நீங்களே பாருங்க எவ்வளவு வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களாலே வந்து பார்த்துக்க முடியும். கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்துருக்காங்க, இளநிலை உதவியாளர் கொடுத்துருக்காங்க, இளநிலை உதவியாளர்களே வேற டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இளநிலை உதவியாளருக்கே பிணையம் கொண்டு கொடுத்துருக்காங்க, இளநிலை வருவாய் ஆய்வாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இளநிலை உதவியாளர் மற்றும் தச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, தச்சருக்கு தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சுருக்கெழுத்து தச்சர் இருப்பாங்களே அதற்கு கொடுத்துருக்காங்க, நேர்முக எழுத்தருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, உதவியாளர் கொடுத்துருக்காங்க, கள உதவியாளர் கொடுத்துருக்காங்க, வன காப்பாளர் கொடுத்துருக்காங்க,
ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸோட வன காவலர், இந்த டிரைவிங் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஓட்டுவாங்களே அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாதுகாவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வன காவலர்லேயே பழங்குடியின இளைஞருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வன காப்பாளர், அதுக்கப்புறம் வன காவலர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 25 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு வேலைவாய்ப்புகள் இருக்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு பணியாவது கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன மாதிரி ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஏஜ் லிமிட் எல்லாமே 1/7/2025 இந்த தேதிக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்பும் இருக்கு இல்லையா, அதாவது இந்த 19 ஜாப் இருக்கு இல்லையா, கள உதவியாளர் இருக்கு இல்லையா, இந்த ஜாப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ இந்த வன காப்பாளர் இருக்கு இல்லையா, 20வது ஜாப்ல இருந்து வரக்கூடிய இந்த 25 ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயதுக்கு குறைவா இருக்க கூடாது அப்படின்னு இருக்காங்க. குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, உச்சவரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 19 ஜாப் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 19 ஜாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. பட் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன். மாற்றுத்திறனாளி இருக்கீங்கன்னா உங்களுக்கு 42 வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினா 50 வயது வரைக்கும் இருக்கலாம் இருக்காங்க. ஆதரவற்ற விதவைனா 37 வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 21ல இருந்து 25 ஜாப் இருக்கு இல்லையா, இந்த ஜாப் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல என்ன மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. பட் முன்னாள் ராணுவத்தினருக்கு மட்டும் 32 வயதுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 45 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிட்டு கூட உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் தான் இருக்குது அப்படின்றதுனால ஸோ நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தான் கேட்டிருக்காங்க. சில ஜாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஜாப்புக்கு நீங்களே பாருங்க, குறைஞ்சபட்ச பொதுக்கல்வியை பொறுத்த வரைக்கும் வெறும் 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணா போதும். இது பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணா போதும். இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு பட்டம் அந்த மாதிரி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் வந்து நீங்க டிரைவிங் லேட்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வாகன லைசன்ஸ் வந்து இருக்கணும், ஓட்டுநர் உரிமம் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி காமனான விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஸ்கூல் ரிலேட்டடாக நீங்கள் இயற்பியல் இல்லை வேதியியல் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லை விலங்கியல் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு பட்டம் நீங்கள் பெற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் கூட எல்லா ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு டிகிரி அண்ட் 10th 12th ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட் இந்த சைட்டோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்ல அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்கு இது ஃபேக் நினைச்சீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல கூட இங்கிலீஷ் தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்து கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 24/5/2025 பார்த்தீங்கன்னா நீ அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த ஜாப்புக்கு எக்ஸாமினேஷன் இருக்கு அப்படின்றனால எக்ஸாமினேஷன் முடிச்ச உடனே அதை திருத்துற நாள் பார்த்தீங்கன்னா 29/5/2025 இருந்து 31/5/2025 வரைக்கும் உங்களுக்கு திரைத்தாள், அதாவது எக்ஸாமினேஷன் சால் வந்து திருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு நடைபெறும் நாள் நேரம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 12/7/2027 மாதம் 12ஆம் தேதி காலை 9:30 இருந்து 12:30க்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடப்புன்னு சொல்லியிருக்காங்க.